உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடகராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்கும்? தனுசு ராசிக்கு குரு யார் அப்படின்னா, ராசி அதிபதிங்க. உங்க ராசிக்கு அதிபதியே அவர்தான். உங்க ராசி அதிபதி வந்து இதுநாள் வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு இருந்தவரு, ஜூன் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ராசி அதிபதி உச்ச பலம் பெற்றா நீங்களே பலம் பெற்ற மாரி தான். உங்களுக்கே யான பலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்னதான் இருந்தாலும் அது 8ஆம் இடமாச்சே. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய குரு எப்படி எங்களுக்கு யோக பலன செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயம் தான். 8ஆம் இடம்ன்றது மறைஸ்தானம், அசுபஸ்தானம் மட்டும் கிடையாது. வெளி ஊர குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். ஸோ அந்த ஸ்தானத்துல இருந்து குருவுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாவே தனுசு ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துல 9ஆம் இடம் வரக்கூடிய ராசி. அதனால வந்து இயற்கையாவே வந்து தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த பாக்கியவான்கள்ன்றது வந்து அ எல்லா பெரியவங்களும் சொல்றது, சித்தர்கள் சொல்றது அதுதான். ஸோ அந்த வகையில இயற்கையாவே அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடமா பாக்கியஸ்தானம் வர்றது மட்டும் இல்ல, அந்த வீடு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவானாவும் இருக்கிறது தான். அந்த உங்க ராசி அதிபதி குரு பகவான் உச்ச பலம் அடையிறது கண்டிப்பான முறையில உலகத்துக்கே நல்லதுன்னும்போது, உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இல்லாம உங்களுடைய வட்டத்த பெருசுபடுத்தி நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஊர விட்டு வெளியூருக்கு போற வேண்டிய சூழல் வரும். கண்டிப்பா வந்து வெளிநாடுகளுக்கு போற வேண்டிய கட்டாயமே பலருக்கு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு, உங்க ஆசைகள் கண்டிப்பான முறையில் நிறைவேற போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு வர்றாரு. ஓராண்டு அங்க இருக்க போறாரு. முழு பலத்தோட இருக்க போறாரு. உங்களுடைய ராசிநாதன் தான் தனகாரகன். பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவர் தான். புத்திர பாக்கியங்கள குடுக்கக்கூடியவர் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முழு சுபத்துவத்தன்மை எல்லார் மனசுலயும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டிய குடுக்கக்கூடியதும் குரு பகவான் தான். ஸோ அந்த வகையில வந்து உங்களுடைய குறிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகி, உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மன சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து, நிம்மதியா, சந்தோஷமா, ஒற்றுமையா வாழ்றதுக்கான முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்க போறாரு. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை நேரடியா கிடைக்க போகுது. உங்க ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால, குடும்பத்தில இருக்க சிக்கல்கள்லாம் விலகி, ஒவ்வொரு உறவுக்குள்ளயும் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகி, ஒரு ஒற்றுமை சூழல் வந்து ஏற்பட்டு, அதன் மூலியமா எல்லோரும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, குடும்பமா, ஒற்றுமையா இருக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சொத்து விஷயங்கள், பாக பிரிவினை விஷயங்கள் இந்த மாதிரியான போராட்டங்களும் போயிட்டுருக்கு. அதில வந்து சரியான தீர்வு கிடைக்காம ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டு இருக்கு. நமக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியான முறையில இனி வரக்கூடிய ஓராண்டுக்குள்ளேயே உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகி, சொத்து பாக பிரிவினையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நிச்சயமா உங்க கையில வந்து சேர்ந்துரும். அதுக்கு குரு மட்டும் இல்ல, சனியும் துணையா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, உங்களுடைய வீடு, மனை சொல்லக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நீதிமான் சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது இனி வர காலங்கள்ல. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல வந்து குரு பகவான் கடக ராசியிலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வைய உங்களுடைய சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயார், வீடு, மனைய குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வைய குடுக்க போறார். அங்க இருக்கக்கூடிய நீதிமான் சொல்லக்கூடிய சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இது எல்லாத்துலயும் நல்ல தீர்வு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனகாரகனான குரு உச்சம் பெறுறது, உங்க ராசிநாதனா வந்து உச்சம் பெறுறது, உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பரிசுத்த தன்மைய குடுத்து, ஒரு பாசிட்டிவிட்டிய குடுத்து, உங்களுடைய வாழ்க்கை சூழல வந்து ரொம்ப நிம்மதியான, சந்தோஷமான முறையில மாத்தி குடுக்க போறாரு குரு பகவான். பொருளாதாரம் நிச்சயமான முறையில உயரப்போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் பெருக போகுது. அதன் மூலியமா பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து குருவோட அருளால நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம். அவர் உச்சம் பெறதுனால,
எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்த உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்க நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலேயும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.